எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி. எங்கள் அண்ணன் 12 வயதில் திமுக கொடியேந்தி வீதிக்கு வந்தவன், செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்கப்பால். ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். அடங்கொம்மால சட்டமன்றம் கூட்டின உடனே கவர்னர் வரணும், வந்தாரு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம கொடுத்தோம், பார்த்தா, கையெழுத்து போட்டா, இதை படிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். ஆனா கொடுத்தோமா, மரியாதையா படிக்கணுமா இல்லையா? அது தெரியல. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி பொய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? கொடுத்த அம்ச பேப்பரை வாங்கிட்டான், கையெழுத்து போட்டுட்டான், சொன்ன மாதிரி படிக்கல. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். நீ பொத்திட்டு உட்கார்ற. இப்போ அவனை நான் என்ன கேட்கணும்? இந்த பாரு 4 டிவி வச்சு நிக்கிறான் பாரு, என் தாலி இறக்கிறதுக்கு. இந்த மதம் கொண்ட யானையை வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. முதலமைச்சர் சொல்றாரு கவர்னரை திட்டக்கூடாது. அப்பாடா, அந்த மயராண்டி நீ கொடுத்த பேப்பரை ஒழுங்கா படிச்சிருந்தான்னா அவன் காலில் பூ போட்டு கையெடுத்து கூப்பிட்டு அனுப்பிச்சிருப்பேன். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அந்த லபடைக்க பால் டாக்டர் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னான்னா அவனை செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? இல்லை இல்லை இல்லை. எந்த சொல்லிடா பதவி ஏத்துக்கிட்ட? என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? அமைப்பு சட்டத்தை சொல்லி தானே பதவி ஏத்துக்கிட்ட. அதை எழுதி கொடுத்தது எங்க தாத்தா அம்பேத்கர் இல்ல. அவர் பேரை சொல்ல மாட்டேன்னா நீ போடா காஷ்மீருக்கு, நாங்களே தீவிரவாதி அனுப்புறோம், அவன் உன்னை சுட்டு கொல்லட்டும். லபடைக்க பால். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? காஷ்மீருக்கு நாங்களே தீவிரவாதி அனுப்புறோம், அவன் உன்னை சுட்டு கொல்லட்டும். லபடை. ஒரே தலைவன் என் தாத்தா டாக்டர் கலைஞர். ஓத்தா நீங்க ஏமாத்துறடா. செருப்பு பிஞ்சிடும். அப்படிதான் பேசுவேன். கலைஞர் ஐயா கையில் இருக்கிற பேனாவில் ஊத்தனா கலைஞர் ஐயா கைப்பட்ட மைக்கு அவ்வளவு பவர் இருந்தா, எங்க அண்ணன் தளபதி அவர் சொந்தமா ஊத்துன மையி அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கும்ன்றது அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. அப்படிப்பட்ட கட்சியில தான் என் மச்சான் அண்ணாமலைன்னு ஒருத்தன் தலைவராக இருக்கான். இருந்துட்டு போட்டோம். எச்ச சோறு அதை பாதிலே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி வந்த பொட்டை. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. தமிழ்நாட்டுக்கு நீ தலைவர், நீ யாரை பார்த்துடா பேசுற? ஒன்ன தாண்டா என்ன லுக்கு? சின்ன ஆஸ்பத்திரிலாம் மூடிட்டான், பிரைவேட் ஆஸ்பத்திரி சாத்துட்டான். திறந்தா என்னன்னு கேட்டா அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டான் பல்லு பழனிசாமி. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போன? விழித்திரு, வீட்டுல இரு, தனித்திரு சொன்னானா இல்லையா? விழித்திரு, விலகிரு, வீட்டில் இரு. திறந்தவன பழனிசாமி தான் வருவான். எச்ச சோறு வெட்டி போட்டா 8 ஊரு துள்ளாம. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பல்ல பாத்தியா? பெருத்து போன அந்த தவளை கொட்டா பாத்துறீங்களா? பெருசா பெருத்து போய் இந்த பானை பக்கத்துல உட்காந்துருக்கும், அந்த மாதிரி இருக்கான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த கொரோனா நோயாளி காப்பாற்றப்படுவான் என்று சொன்னால் அவனை பார்ப்பேன் என்று சொல்லி பார்த்த ஒரு முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதி. அது இலவசம் இல்லப்பா, அது உங்களுக்கு கொடுத்த ஓசி இல்லம்மா, உங்களோட தன்மானம். உங்களோட சுய கௌரவம்.
நீங்கள் எவனிடத்திலும் கையேந்த கூடாது. யாரோட 50 ரூபா கொடுக்குற வேலைக்கு போகணும். நாங்களா உங்களை வந்து கொடுங்க எங்களுக்கு வேணும் மகளிருக்கு வேணும் நாங்கள் கேட்கல. நீங்களா ஒரு அறிக்கையை கொடுக்குறீங்க, நீங்களே ஃப்ரீ பஸ் பாருங்க, நீங்களே பேசுறீங்களா? அம்பேத்கர் கண்ட கனவை, பெரியார் கண்ட கனவை இந்த மண்ணில் நனவாக்கிய ஒரே தலைவன் இந்தியாவில் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தான். உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. ஆம்பளையா பிறந்தா ஆண்மை இருக்கணுமா இல்லையா சார்? ஆண்மை இருந்தா புள்ள பிறக்குமா பிறக்காதா? பிறக்கும்ல. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அப்ப ஆண்மை எங்கள் தாத்தா கலைஞருக்கு இருந்தது. எங்கள் அண்ணன் தளபதி பிறந்தார். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். தளபதிக்கு ஆண்மை இருந்தது. உதயநிதி பிறந்தார். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? உதயநிதிக்கு ஆண்மை இருந்தது. இன்பநிதி பிறந்தார். அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோறு தின்னு பொழைச்சுக்குவான். ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேர் வருவீங்க இந்த நாயப்படம் எழுதிட்டு வரேன். பொள்ளாச்சியில் 200 பொண்ணுங்களை மேட்ரு முடிச்சிங்களா? அது எப்படா அது? அது உங்க ஆட்சியில் இல்லையா? அப்பா போன ஜென்மத்துல பெருச்சாளியா இருந்திருப்பான் போல இருக்கு. பழைய ஃபைல் எல்லாம் நோண்டி மொத்தம் 800 சொச்சம் கேஸ் பதிவு பண்ணி எங்கம்மா 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 எங்கம்மான்னு சொன்னீங்களே. நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். அண்ணா திமுகவோட கூட்டணி தொடரும். அண்ணாமலை வந்து பிறந்து 10 மாசம் ஆகாத பரதேசி புள்ளவன். என்னால முடியலடா. நாங்க 6000 கோடி எடுத்துட்டு போனா உன் மத்திய சர்க்கார் போலீஸ் எங்களை பிடிக்காத முட்டைக்கு மயிரா பிடுங்குச்சுன்னு கேட்டனா இல்லையா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அது தேசபக்தியின் அடையாளம். அடங்கொம்மால தெலுங்குல கூட ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு, அதை பயன்படுத்துகிறீர்கள். அறிவில்லை உனக்கு? இது வந்து உருதுல கூட ஒரு கெட்ட வார்த்தை. மெக்சிகன் லாங்குவேஜ்ல சீப்பு. ஏண்டா பிரான்ஸ்ல தயாரிச்ச வாட்சை இந்தியாவில் கையில கட்டியிருந்தா அது தேசபக்தியாடா? சோலி முடிச்சு மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நான் வாங்கினேன்னு சொல்லு, வாங்கினேன்னா பில்லு காட்டணும். சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. கர்நாடகாவில் இருந்தப்போ நான் ஒரு வீட்டுக்கு ரைடு போனேன். அங்கே மேலே கைட்டி வச்சுருந்தாங்க. நான் தள்ளின்னு வந்துட்டேன்னு சொல்லு, நாங்கள் பில்லே கேட்கல. நரேந்திர மோடி ஆட்சி 19 மாநிலங்களில் மயிரை பிடுங்கி நட்டு நிற்க வைக்கிறாங்களே, அது எல்லாத்துலேயும் சாராய இலக்கா உண்டா இல்லையா? போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.